அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பராசிக்கார அன்பர்களே, இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. ஜனவரி 18க்கு பிறகு ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே மாறப்போகிறதுன்னு சொல்ல முடியுங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இவங்களை பத்தி சொல்லணும்னா முக்கியமான சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதுல இவங்களுடைய குணம் யாருக்குமே வராத ஒரு குணங்க. மற்றவங்க தனக்கு கெட்டது நினைச்சாலும் இவர்கள் அவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட குணம் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அது ஆனா என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நினைச்சாலும் மற்ற நபர்கள், அதாவது இவங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், முக்கியமா சொல்லணும்னா இந்த கும்பராசினுடைய ரொம்ப பிடிச்ச கும்பராசிக்கே பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கலாம், அவங்க கூட இவங்களை தேவைக்காக தாங்க வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க. அதிகமா கும்பராசிக்காரர்கள் எல்லோரிடமும் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. மற்றவங்க தன தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தெரிஞ்சும் கூட கும்பராசிக்காரர்கள் அவங்களை விட்டு பிரிஞ்சவும் கிடையாது. இந்த தேவைக்காக தான் பயன்படுத்துறேன்னு கோவப்பட்டு வெறுத்து அவங்கள விட்டு ஒழுகி வந்ததும் கிடையாது. நீ என்னை தேவைக்கு பயன்படுத்திக்கோ, ஆனா எனக்கு உன் மேல பாசம் இருக்கு, எனக்கு உன் மேல அன்பு இருக்குன்னு எப்பவுமே அன்பை பெரிதளவுல கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தான். இவங்க மனசு எல்லோருக்கும் வராதுங்க. என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு இருந்தாலும் மற்றவர்களை படுத்தக்கூடிய பாடுன்றது ரொம்ப கஷ்டங்க. இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்யாத உதவிகளே கிடையாது. என்ன உதவி செய்ய கேட்டாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் சரி செஞ்சிருவாங்க. அதை உதவின்னு செய்யறது கூட கடமைன்னு கூட சொல்லிக்கலாங்க. அத்தனையுமே செஞ்சிருவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். இப்போ இதை செய்ப்பா அப்படின்னா செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க. யாரையுமே எதிர்த்து பேசாம குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தனக்கு பிடிச்ச தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வேணும்னு நினைச்ச விஷயங்களை கூட குடும்பத்துக்காக இழந்துட்டு இப்போ தனக்காக வாழ முடியலன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். இவர்கள் உதவி செய்யறதுல பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க இதை பேசுறாங்க, இவங்க இதை பேசுறாங்கலாம் யோசிக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக உதவி செய்யறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்களை எப்பவுமே விரோதியாகவும் இல்ல அவங்கள தள்ளி பேசாம அவாய்ட் பண்றதும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இவருடைய குணம் என்பது எல்லோருக்கும் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவங்க குணமே ரொம்ப வித்தியாசமானது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில சனிதோஷம், இந்த சனி பகவானுடைய ஆகதி அதிகமா இருப்பதால வாழ்க்கையில இவங்க படாத துன்பங்கள் கிடையாது. ஆனா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், சனி பகவான் இருந்தாலும் உங்களோட இருப்பது யாரு? சிவபெருமான். நீங்க எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் உங்களை தூக்கி வர்றதுக்கு அவர் எப்பவுமே உங்க கூட இருப்பார். இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்காத ஒரு அற்புதம்னா அது உங்களுக்கு எடுத்துக்குன்னா அது சிவபெருமானுடைய அருள் இருப்பது தாங்க. சரி, இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. எத்தனையோ விஷயங்களை தேடி போய் இழந்திருக்காங்க. அதாவது கிடைக்கக்கூடிய அந்த தருவாயில வாழ்க்கையில இழந்திருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசனுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது? சரியா எதுக்குங்க இந்த ஜனவரி 18 சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம். இந்த ஜனவரி 18ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த முக்கியமான நாள். அப்படி என்ன நாள் யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. இது தை மாதத்தினுடைய அமாவாசை நாளாக இருக்குது. அதுவும் சனிக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாள்ல இந்த அமாவாசை நாள் வந்திருக்கு. அமாவாசை என்றாலே ரொம்ப அற்புதமான நாள். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நாளாகவும் அமையும் இந்த ஒரு அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்கு. அதை என்னன்னு சொல்றேன். இதை எக்காரணத்தை கொண்டும் இந்த கும்பராசிக்காரர்கள் செய்யாம தவிர்க்க கூடாதுங்க. இது இன்னைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம். ஆனா அமாவாசை முடிவதற்கு முன்பு, அந்த இரவு முடிவதற்கு முன்பு இதை நீங்க கட்டாயமா செஞ்சிடணும். இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எது எல்லாத்தையுமே இழந்தீங்களோ, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் போச்சோ, அந்த கடவுளுடைய ஆணைப்படி அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இந்த கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வாழ்க்கை எப்படி மாறுது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? கும்பராசிக்கார அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளாக சிவபெருமான் இருக்கிறார், கிரக அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்காரர் அவ்விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம் போடாதி 3ஆம் பாதம் வரை முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது.
இந்த ஒரு நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையும் நம்ம பின்பு பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசியில். சரிங்களா? சரி, முதலாவதாக இவர்களுடைய இந்த கும்பராசினுடைய பொது விஷயமாக பார்க்க வேண்டும் என்றால், இவங்களுடைய காதல்கள்ல ரொம்ப பெரிய துன்பம் ஏற்படும். முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்குமே நீங்க யார்கிட்ட நெருக்கமா பேசுறீங்களோ, முக்கியமா சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நீங்க ஒருத்தங்கிட்ட போய் நெருக்கமா பேசுவீங்க, பழகுவீங்க. ஆனா அவங்க உங்களை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சவங்க தான், உங்களுக்கு நெருக்கமானவங்க தான், நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர், அவங்களும் உங்களை விரும்பிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா இப்போ சில காலங்களா உங்களை விட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றம் ஏற்படும் மாதிரி உங்களுடைய இந்த பிரிந்து போன அன்பு மீண்டும் சேரக்கூடிய நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு தருணமாகவும் அமையும். காதல தோற்றுமோன்ற பயத்துல இருப்பீங்க. இப்போ உங்களுடைய மனசு கேள்வி இருக்கும், நம்மளை விட்டு போயிருவாங்களோ, நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இந்த கும்பராசினுடைய வெற்றி பாதையில அந்த சிரத்தை தொடுவாங்க. இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே மற்றவர்கள் முன்பு தன்னை தப்பானவங்களாவே காமிச்சிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இவங்க ஒருத்தங்களுக்கு உதவி பண்றாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உதவி பண்றாங்க. ஆனா அந்த உதவி பண்ற போது பார்க்காம அந்த உதவி வேறு ஒரு விதமாக மாறும்போது அப்ப பார்த்துருவாங்க சரியா. அப்பம்போது என்ன நினைப்பாங்க, சி என்ன இப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல மற்றவருடைய பார்வையில் இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு பிச்சை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிச்சை போடும்போது இவங்க ஒரு விஷயத்த போடுறாங்க, அதுல ஏதோ தெரியாம இவங்களுடைய பொருள் ஒன்று விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறாங்க, அந்த பொருள் தான் எடுக்காங்க. ஆனா மற்றவருடைய பார்வையில் என்னவா இருக்கும், இவங்களுடைய பொருளா இருக்காது, அந்த பிச்சைக்காரன் இருந்து கூட அந்த பொருளை எடுக்கானே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு நெருக்கமான, இவர்களுக்கு ரொம்ப பிடித்த, அதிகம் பிடித்த, அவர்கள் முன்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சு அவமானமும் பட்டிருக்காங்க. அதை நினைச்சு இன்னும் வருந்திக்கிட்டும் இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஏன் செஞ்சீங்க அப்படின்ற அந்த ஒரு தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில காலங்களாகவே பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்களும் இந்த பண கஷ்டத்தை சரி பண்ணிடணும், எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களுடைய பண கஷ்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் தீரும். அதுவும் அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்க்க போகிறார்கள். முக்கியமா மற்றவர்களுடைய முன்பு இவர்கள் இதனால் வரைக்கும் ஏழையாக இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி செல்வந்தராக இவர்கள் மற்றவர்களுடைய கண்வி நிலையும் இவருடைய பார்வை என்பதும் மாற்றப்பட போகுது. முன்னாடியெல்லாம் நீங்க யாருக்காச்சும் உதவி செஞ்சாலும் சரி, இல்ல ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசினாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் சரிங்க, உங்களை விட்டு தூரமாவே போயிடுவாங்க, நெருங்க போனாலும் தூரமா போவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறும். முக்கியமா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு சரியா பதிலளிக்க மாட்டாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்க கூட பாசமா வைக்க மாட்டாங்க, உங்க கூட பேச மாட்டாங்க, நீங்க பேசினாலும் உங்களை அவாய்ட் பண்றாங்க, உங்களை விட்டு தள்ளி தள்ளி போறாங்கன்ற ஒரு வருத்தம், கவலைகள் இருந்திருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயத்துக்கும் மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நீங்க கணவன் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல சந்திக்கிறீங்கன்ற ஒரு வருத்தத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனையில சண்டைகள் தீரும். முக்கியமா நீங்களும் உங்களுடைய மனைவியும் இல்ல கணவனும் சேர்ந்து தூங்கிய பல நாட்கள் நிம்மதியா தூங்கியே ஆயிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதலாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயங்களையும், முக்கியமா சந்தோஷமா தூங்குவாங்க கணவன் மனைவியாக. இவங்களுடைய பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காம இருக்காங்களேன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு புரிஞ்சு நடத்துப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எதற்குலாம் கேட்க மாட்டாங்க. அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கையில உங்களுடைய பிள்ளைகள் நீங்க சொல்வதற்கெல்லாம் சரி என்று செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமா வாங்கணும்னு நினைச்ச பொருள் இல்ல ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சில காலங்கள்ல கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாட்களா தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இது எங்கெங்கேயோ போய் தேடி இருப்பீங்க, ஆனா கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும். நீங்க யார்கிட்டயாவது நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்க அவங்க அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றல் ஏற்படும். நீங்க யார் கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க கூட பேசணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க ரொம்ப வேகமா அவங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமாவீங்க, பேசவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப காலமா இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். முக்கியமா இன்னைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், நாளைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடணும்னு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ப்ரொமோஷனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்காது. அவங்க மற்றவங்க முன்னாடி உங்களுடைய அந்த அவமானம், அந்த கவலைகள் எல்லாத்தையுமே நீக்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்காது. நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா என்ன பண்ணாலும் சரி, மற்றவர்கள் முன்பு அந்த பார்வையை மாற்ற முடியாம போயிருக்கும். அதுல நீங்க ரொம்பவே மனசு வருந்திருப்பீங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்க போகுது.
உங்கள் மனம் வருத்தத்துக்கு ஏற்ற அந்த தீர்வுன்றது சீக்கிரமாகவே கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது பெருமளவு இல்லை, ஓரளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ப்ரொமோஷன் வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புது வாகனம் ரொம்ப காலமாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் அதற்கேற்ற காலங்களும் இப்போது அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில். முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது எவ்வளவோ விஷயங்கள் மாறாமல் இருந்திருக்கும். சரி, இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய காலமாகவும் அமைய போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருந்திருக்குங்க. எப்படா சாவு வரும், எப்படா செத்துடலாம், இந்த சனி பகவானுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களா தொல்லைகளா அப்படின்னு பயத்துல ரொம்ப வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தொல்லைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும். முன்னாடி நீங்க கனவுகளாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கூட நடக்காம இருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அன்புக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பும் உங்களுக்கு இனி கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் அனைத்து இடங்களிலும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை மற்றவங்க முன்னாடி நிறைய நபர்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்க. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம், ஒரு கவலை உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி, அப்படிப்பட்ட அவமானங்கள் நீங்கி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்பது இனி வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க ஒருத்தவங்கிட்ட பேசினாலே தள்ளி போயிடுவாங்கல்ல. ஆனா இனி நீங்க பேசணும், உங்க கூட இருக்கணும்னு நினைச்சு எல்லோரும் உங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இனி அமையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. சரி, இது வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுதுலாம் பத்தி பார்ப்போம். இதோடு சேர்த்து இந்த கும்பராசினுடைய நட்சத்திர பலன்களையும் இதற்கான பரிகாரத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? கும்பராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னங்க? அவ்விடம் 3ஆம் பாதம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பிள்ளைகளால சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க. சில நாட்கள் அந்த ஒரு வேதனைகள் கழிந்த பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த அருமை புரிஞ்சு, இல்ல உங்களுடைய அருமை உங்கள் பிள்ளைகளுக்கு புரிந்து அந்த பிரச்சனைகள் சரிய ஆரம்பிக்கும். சதயம், உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த சில குளறுபாடுகள் ஏற்படலாம். ஆனா நீங்க விடாமுயற்சியால உங்களுடைய உடலை தேத்தணுன்ற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுடைய உடம்பளவுலையும் சரி மனதிலையும் சரி நீங்க எல்லாத்தையுமே எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். ஒரு ராதி நட்சத்திர கால அம்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா இந்த பணம் இல்லை என்றால் ஒரு இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பையும் கிடைக்கக்கூடியதாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா இப்படிப்பட்ட விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரங்க என்ன சாமி? நாங்களும் வாழ்க்கையில இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் வாழ்க்கை எதிர்பார்க்கவும் நீங்களும் அதான் சொல்றீங்க. ஆனா பரிகாரமும் மாறல, எந்த ஒரு விஷயமும் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலியமா உங்களுக்கான பரிகாரத்தின் மூலியமா நீங்க வாழ்க்கையை மாற்றுவீங்க. 2 விதமான பரிகாரத்தை சொல்ல போறோம். இது 2த்துல எது உங்களால முடியுமோ செய்யுங்க. ஆனா முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் உங்களால கட்டாயமா செய்ய முடியும்னா அதையே செய்யுங்க. 2வது சொல்றதை விட இல்ல 2யுமே செய்ய முடியும் சாமி அப்படின்னா அதையும் செஞ்சிருங்க, தப்பே இல்லைங்க. 2 விஷயம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய சக்தி உங்களுடைய வீட்டில் அமையும். அந்த இருப்புன்றது உங்களுடைய வீட்டில் நிச்சயம் இருக்கும். முதலாவது, நீங்க செய்யக்கூடிய பரிகாரம்ன்றது அமாவாசை நாட்களுக்குரிய ஒரு பரிகாரம். அதாவது இன்னிலிருந்து நீங்க என்னைக்குனாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஜனவரி 18ஆம் தேதி இருக்கு பார்த்தீங்களா, அதற்குள்ள முடிவதற்குள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்க. அங்க நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. அங்க ஏதாச்சும் பரிகாரம் செய்ய நினைக்கிறீங்கன்னா செஞ்சுக்கோங்க. அங்க ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் செய்யணும், சாப்பாடு பண்ணணும் செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண் எட்டுவாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சாமி என்னுடைய காலடி மண்ணா இல்லை என்னுடைய மூதாதி காலடி மண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. அந்த கோவில் முழுக்க இருக்கக்கூடியது உங்களுடைய குடும்பத்தார்களுடைய காலடி மண்ணு தான். அதனால எந்த மண்ணுனாலும் நீங்க தாராளமாக எடுத்துட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு காலடி மண் தான் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கால் வச்சு மிதிங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது நிச்சயம் அங்கிருந்து எடுக்கும்போது சொல்றேன், ஒரு பை, அதாவது எப்படின்னா ஒரு மஞ்சள் பை அப்படின்னா மஞ்சள் துணி இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அதுல அந்த ஒரு கைப்பிடி அளவு மண்ணை வச்சிருங்க. மண்ணை வச்சுட்டு நீங்க அந்த மண்ணை முடிச்சு போட்டு கோயில வச்சுட்டு வரும்போது மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? எட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மண் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி வரும். மொத்தம் இது 2 விதமா இந்த மண்ணை பயன்படுத்தலாம். முதலாவது, உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு
தொங்க விட்டுருங்க. சாமி வீட்டு நிலைவாசல் முன்னாடி தொங்க விட்டா எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க சாமி, நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்கு மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த ஒரு மண்ணை உங்களுடைய சாமி, அதாவது குலதெய்வம் இருக்கும் பார்த்தீங்களா, குலதெய்வ போட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் சாமி போட்டோ வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல கெட்டி விட்டுருங்க. கீழே வைக்காதீங்க, கெட்டி விட்டுருங்க. சரிங்களா? சாமி எனக்கு கெட்டுறதுக்கு எதுவுமே இல்லை சாமி அப்படின்னா சின்னதாக ஒரு குச்சோ ஏதோ ஒன்று எடுத்து இல்லை ஒரு ஆணியோ எடுத்து அதில் நீங்கள் கெட்டி விட மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இதை கெட்டி தான் விடணும், கீழே வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை சரியான முறையில் இந்த அமாவாசை நாள் முடிவதற்கு முன்பு, நீங்கள் இந்த 18ஆம் தேதி முடிவதற்கு முன்பு, அதை 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு, இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருங்க. இல்லைங்க சாமி என்னால் குலதெய்வம் கோயில் போக முடியாது, ரொம்ப தொலைவில் இருக்கு, இப்போ லீவும் கிடைக்கல அப்படின்ற தோணும் என்னைக்கு வரும், அப்படி இருக்கவங்க முடியாமல் போச்சுன்னா விட்டுருங்க. அதற்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய கடவுள் கிரக அதிபதி யாருங்க? சனி பகவான். சனி பகவானை நினைச்சு நீங்க உங்களுடைய வீட்டுல வேண்டாம். ஆனா கடவுள் அப்படின்னா அது சிவபெருமான் தான். சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு அமாவாசை நாள் அன்று இல்ல அதற்கு முன்பு என்னைக்கு கிடைச்சாலும் சரி, இது அதிகபட்சம் அமாவாசை நாட்கள் செஞ்சீங்கன்னா நல்லது. வில்வ மரத்தினுடைய இலை இல்ல வேர், அதிகபட்சம் இலைகள் இருந்தாலே போதும், அதை மாலை போல செய்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி விட்டுருங்க. புரியுதுங்களா? மாலை போல செஞ்சு வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி விடுங்க. சாமி வீட்டு நிலைவாசல கட்டினா இதுவும் அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிப்பா கிடையாதுங்க. இலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு முன்னாடி கட்டினா அது ஏதோ சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர இதை ஏன் எது கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்குறாங்க சாமி எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, பூஜை அறை நுழை அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, பூஜை அறைக்கு நுழையறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வைங்க. சாமி எங்களுடைய வீட்டுல பூஜை எல்லாம் கிடையாதுங்க சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல நீங்க சாமி படம் வச்சிருப்பீங்களா, அந்த சாமி படத்துல கண்டிப்பா இரு பக்கத்துலயுமே ஆணி இருக்கும். அப்படி இல்லைன்னா இரு பக்கத்துலயும் வச்சு அந்த முனையை மட்டும் வச்சு அதுல சாமி படத்தை தொங்குற மாதிரியும் வைக்க முடியும். கண்டிப்பா இது இல்லைன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? இப்படியாச்சும் உங்களோட வீட்டுல இல்ல ஆணி அடிச்சு தொங்க வர முடிஞ்சா அதையும் செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டாயம் பண்ணிருங்க. இது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமா இதற்கு முன்பு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அடித்தளமாகவே இது மாறும். அதனால முடியுன்ற பட்சத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான ஒரு எளிமையான பரிகாரமா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க செய்வதோடு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருக்க சொல்லுங்க. சரிங்களா? கட்டாயமா உறுதுணையாக இருக்க சொல்லுங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இதை செஞ்சு முடிக்கும் போது நீங்க எதிர்பார்த்ததை விட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கொடுக்கும் இந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு விருப்பத்துடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யுங்க. செய்யுங்க சாமி, இந்த மண்ணையும் இல்ல இந்த இலையும் நாங்க வீட்டுல வச்சதுக்கு அப்புறமா என்னங்க சாமி செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா வேற ஒன்றும் செய்வானாங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த மண்ணாக இருக்கட்டும் இல்லை இலையாக இருக்கட்டும், அந்த மண்ணை தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை சில தினங்களுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களில் போட்டுடலாம். அப்படி கோவிலில் போட விருப்பம் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுல சிறிது அளவுக்கு தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க. சரிங்களா? இப்படி செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அந்த இலைகள் தான் வச்சிருக்கீங்க அப்படின்ற போது அந்த இலைகள் ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டுல. அந்த இலைகள் ஒரு நாள் மட்டும் இருக்கணும், காய விட்டுறாதீங்க. இலைகள் பொறுத்த வரைக்கும் எனக்குமே காஞ்சிருக்கூடாது. சரிங்களா? அதனால இலைகள் காய்வதற்கு முன்பு அதை எடுத்துட்டு போய் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல நீங்க அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள் ஏதாச்சும் செடிகள் இருக்கும் அங்க வச்சிருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வீட்டுல நீங்க செடிகள் இருக்குன்னா அந்த இடத்துல போடணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா போடலாம். இல்லைங்க சாமி நீங்க வேறு ஏதோ சொல்லிக்கிறீங்க அது என்னன்னு தெரியல சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்வ மரத்தினுடைய வேர் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை நீங்க ஒன்றும் செய்வேன்னா ஒரு டம்ளர் தண்ணியில அந்த வேர் அப்படிங்கிற வந்து போடுங்க, சின்னதா இருந்தா. இல்ல பெருசா இருக்கிற சாமி அப்படின்னா ஒரு சொம்போ இல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல போட்டு வச்சிருங்க. அந்த தண்ணீரை எடுத்து அடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிஷங்களையும் நீக்கும். முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கும். சாமி இதெல்லாம் செய்யணும்னா எங்க வீட்டுல பொம்பளை ஆட்கள் இருப்பாங்க, இல்ல பசங்க இருப்பாங்க, அவங்க ஏதாச்சும் நினைச்சு வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்குன்னா நீங்க ரொம்ப பெரிய விஷயம் செய்ய வேணாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வமரத்தினுடைய பழங்களை வாங்கி தானமா கொடுத்துவாங்க. இதுவே போதும். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். வில்வமரத்தினுடைய பழங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். கட்டாயமா இதுல எது உங்களுக்கு பல பரிகாரங்கள் சொல்லிட்டோம், 2 பரிகாரம் சொல்லிட்டு பல பரிகாரங்கள் சொல்லியாச்சு. இதுல எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ அதை செஞ்சு பாருங்க. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். கட்டாயமா செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் அமைத்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். முடிந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.